வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஒரு அன்பேரபிள் பாயிண்ட் இன் விஜய் அண்ட் அஜித் ஃபேன்ஸ் எனக்கு பிடிச்ச ஹீரோ ஐ எம் நாட் ஃப்ராங்க், இட்ஸ் ஜஸ்ட் பிராங்க். வாடி 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 தான் வீட்லயே பாடினாரு. இல்ல இத நான் ஒரு சிம்பு ஃபேனா நான் எதிர்க்க முடியாத. அம்மா சாப்பிட்டு 6 நாள்ல சாப்பிட்டு டயலாக் வரும்போது நமக்கு தோணுது ஓ மை காட் ஆமா இதா இருக்குன்னு. நீங்க எது வேணா முட்டு கொடுங்க. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு வேண்டாம். துணிவு ஷோ போயிட்டு இருக்குது. வெளிய விஜய் ஃபேன்ஸா வந்து அந்த துணிவு போஸ்டர் கிளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல தூக்கி கல் எடுத்து நீங்க கல் எடுத்து தெரிஞ்சீங்க ஏங்க எங்க மேல ஏறீங்க அப்படின்னு இருந்துச்சு. நான் அங்க இருந்தேன். வாரிசு போஸ்டர் கிளிக்கவே தான் துணிவு போஸ்டர் கிளிக். சரி ஏதோ ஒன்னு சம்திங் ஏதோ அது விஜய் அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஒஸ்டா ஒருத்தர் மாறி கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறது, அது எல்லாமே நேஷனல் ட்ரெண்ட் ஆயிடுது, இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் ஆயிடுது. தமிழ்நாட்டை ரொம்ப கேவலப்படுத்துதோன்னு ஒரு அச்சம் இருக்கு. ஹேஷ்டாக்ஸ் வந்து ரொம்ப லைக் ஜெண்டர் பேஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ரிமூவ் பிராவோ ஃபேக்டர் விஜய் அப்படிங்கிற மாதிரி, டிரான்ஸ்ஜெண்டர் அஜித் பர்த்டே இன் 5 days, இந்த மாதிரி ஜெண்டர் வச்சு இது பண்றது ரொம்ப மோசமான ஒரு. படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும், என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கெட்ட வார்த்தைகளை இப்போ நீங்கள் ஆன்லைனில் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ட்விட்டரில், அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை தேட்டரில் எதுக்கு இவ்வளோ மோசமாக பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கும் கூட தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைத்தனமான ரசிகர்களாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி தோணுச்சு அந்த இடத்துல எனக்கு. திமுக அதிமுக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா சரி ஏதோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபைட் நடக்குதுன்னு காஷ்மீரில் இருக்கவங்க பார்ப்பாங்க. யார் இவங்க, சம்மந்தமே இல்லாமல் யார் இவங்களுக்கு எதுக்கு தெரியும் என்ன, எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு போஸ்டர் சண்டையை விட மோசமாக ட்விட்டர் சண்டை வந்து சண்டையில் கூட ஒரு கௌரவமாக இல்லை மலினப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஜாதி சங்க ஆள் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டோட தான் இவங்களுக்கு இருக்காங்க, நீங்கள் அவங்களை ஈக்குவேட் பண்ணவே முடியாது. இல்லை இப்போ நீங்கள் சரின்றீங்களா என்ஜாய் பண்ணுறீங்களா? பாசிட்டிவ்லி சப்போர்ட்டிங் ரசிகர் மன்றங்கள், அதில் நடக்கிற ஓவர் மார்பிடிட்டிஸ் தான் எனக்கு பிரச்சனை. என்ன ட்விட்டர்ல வந்து எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா நீ மூடிட்டு போ, உனக்கு நீ ஒரு படத்தை எடுத்து பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப படத்தை விட நீ கேட்குற கொஸ்டின்ஸ் தான் எனக்கு பிரெயின் ராட் பண்ணுது, பிரெயின் ராயட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்னமும் அதை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒன்று வேணாம், படையப்பா சமய படத்தில் வந்து நீலாம்பரி வந்து கால் மேலே கால் தூக்கி போட்டாங்கன்றதுக்காக மதுரையில் குரு தேட்டரில், பெத்தானியாபுரத்தில், சோழமலையில் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்க்ரீனை கிழிச்சாங்க. இது அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே. இது வந்து தப்பு. ஆனால் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை அது எங்கே எப்படி நடக்குது, யாரை பாதிக்காமல் பண்ணுதா, பாதிப்பு இல்லாமல் எப்படி இருக்கும். இந்த கூட்டம் இப்படி இருக்காங்க இல்லையா, இதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டாங்க தானே. எவன்டா அவன் தலை அப்படின்னு இவர் கேட்கறது, நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன், வாழ்க்கை ஒரு வட்டம் நேர்கோடு அதில் நேராக போவேன். இந்த மாதிரி மாறி 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 வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் நீங்கள் சைட் பண்ண முடியும். இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது அவங்க தானே. நீங்கள் அவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும். இது நீட்டாக என்ன பண்ணுறீங்க, அஜித் விஜய் வந்து தமிழ் சினிமா காப்பாற்ற வந்த மாணிக்கங்கள், அங்கே ரசிகர்கள் தான் மோசம்னு சொல்லி நைஸாக வந்து பிளேம் எல்லாத்தையும் ரசிகர் மேலே போடுறீங்களே. ஆனால் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க. இந்த ராம் ஜானு மாதிரி நம்மளாம் தான் மூவ் ஆன் ஆகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கோம், ஒரு ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிறோன்னு ஒரு இது இருக்குது. பொதுவாக ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்தாலே அவங்களுக்கு பேசுறதுக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ சோனியா அதுலேருந்து ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ விஜய் வெர்சஸ் அஜித் ஃபேன்ஸ் வார், ஃபேன் ஃபைட்டா இல்ல விஜய் வெர்சஸ் அஜித் சண்டை சொல்றீங்களா? ஃபேன்ஸ் பத்தி. ஓகே, சோ யாரோட ஃபேன்ஸ் அப்படிங்கறத சொன்னா நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் இல்ல டயலாகா ஏதாவது பேர் சொல்லாம சொல்லணும். அவரோட பேர் சொல்லாம. ஆமா, பேர் சொல்லாம சொல்லணும். எனக்கு பிடிச்ச ஹீரோ ஐ எம் நாட் ஃப்ராங்க், இட்ஸ் ஜஸ்ட் பிராங்க். ஓகே, யாருக்கும் ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். குட் பை. சரி ஓகே, மாசா ட்ரை பண்ணாரு. இல்ல படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, எல்லாருமே பார்த்துட்டோம், ஞாபகம் இல்ல. இல்ல அது ஏன் அவங்களுக்கு ஞாபகம் இல்லன்றது அவங்க டயலாக் பேசும்போது உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இல்ல அது பிராங்க்ஸ்டர் சொல்றாரு கூட நினைச்சேன் நான். டக்குனு யாரோ ஓகே ரஜினி இல்ல ரஜினி தான். விஜயும் அதுதான் சார் பண்ணுவாரு, ஒரு காப்பி அடிச்சு பண்ணது. ஆமா ஓகே வெச்சுக்கோங்க. சிம்பு சூப்பர் ஸ்டார் சிம்பு. ஆத்மன் சிம்பு ஃபேன் நான். ஓகே சூப்பர், எல்லாரும் சைக்கிளே பண்ணிட்டீங்க, நான் அதே பண்ணிடுறேன்.
இப்ப தெரியுதா ஏன் உங்களுக்கு இந்த டைலாக்லாம் ஞாபகம் இல்லைன்ட்டு. தமிழ் படம் சிவாவா யாரு? ஓகே. ஃபேன்ஸ் ஃபைட்குள்ள வரதுக்கு முன்னாடி அஜித் விஜய் படங்கள்ல வஸ்ட் படம் நான் அஜித்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அஜித்தோட வஸ்ட் ஒரு 5 மூவிஸ் உங்களுக்கு பிடிக்காதது சொல்லுங்க. பெரும்பாலான அஜித் படங்கள் பிடிக்கும், பட் ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஆழ்வார், ஓகே, ஜி, அதற்கப்புறம் வேதாளம், ஓகே, துணிவு, வலிமை. 6 படம் இல்ல சொல்லிருக்கேன். 5 சொல்லிட்டேன். 5 தான் கேட்டாங்க, நீங்க 6 சொல்றீங்க. இல்ல 5 தான் சொல்றேன். 5 தான் சொன்னேன். ஓகே ஓகே. இன்னும் இருக்கு, இல்ல இன்னும் சொல்ல விட்டா போயிட்டே இருப்பாரு போல. இருக்கு இப்போதைக்கு இருக்கு 63 படத்தையும் சொல்லிடலாம். இல்ல அப்படிலாம் இல்ல, நல்ல படங்கள் நிறைய நல்ல படம். ஒரு சில நல்ல படங்கள் இருக்கு அவ்வளவு. ஆமா, குட் பேட் அக்லி இருக்கு. இல்ல நிறைய நல்ல படம். ஓகே, சாம்ராட் அசோகா இருக்கு. ஷாருக் கானை வந்து ஒரு அவர் கேமியோ பண்ண வச்சிருந்தாருல. கேமியோவா பண்ண வச்சு எப்படி வந்து இப்போ சிம்பு வந்து எப்படி கமலுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி வந்து அஜித் வந்து ஷாருக் கானுக்கு வாழ்க்கை கொடுத்த படம். எஸ், உண்மையாவே அது ஒரு பயங்கரமான விஷயம். அஜித் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அஜித் படம் பிடிக்காத ஒரு 5 அஜித் மூவி நான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்காதுதான். வீரம், விவேகம், விசுவாசம், வேதாளம், வலிமை. இதெல்லாம் பார்த்து தான் அஜித் ஃபேன். ஆமா, இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அஜித் ஃபேன் ஆயிட்டா தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இல்ல ஹைலைட் என்ன 4 சிவா படத்தையுமே சொல்லிட்டாரு. ஆமா, எனக்கு அந்த ஒரு காம்போ சுத்தமா எனக்கு பிடிக்கல. எனக்கு இல்ல எந்த ஒரு படமும் இதான வன்மத்துல சொல்றது தானே. அப்போ சிவாவோட படம் இல்ல அதாவது நான் பார்த்த அஜித்ல அந்த இதுல இல்லன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 5 படம் எனக்கு பிடிக்காது. இல்ல மொத்தமே 12 படம் தானே பாத்தீங்க நீங்க அஜித் படம்? 13 படம் பார்த்தேன். இப்ப குட் பேட் அக்லி போன வாரம் தான் பார்த்தேன். ஆமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்ததானே சொல்லுவாரு. ஓகே, அஜித் உங்களுக்கு? எனக்கு வந்து 5 படம் தான் சொல்லணும். அதான் நான் எழுதிட்டு இருக்கேன் கூட. வலிமை, ஆழ்வார், பரமசிவன், ஜனா, அசல். ஓகே, 5 படங்கள். எனக்கு தொடரும், பரமசிவன், தொடரும்னு ஒரு படம். தொடரும்னு ஒரு படம். அப்படியா? அஜித் ஃபேன் தானே நீங்க? தேவயானி அவர் அஜித் ஃபேன், அவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்கலாம். தொடரும் அஜித் படம் தான் கேக்குறாரு. பிராணி வைஃப், ஒரு டாக்ஸிக் வைஃப். யார் டைரக்ட் பண்ணிருப்பாங்க? ரமேஷ் கண்ணா டைரக்ட் பண்ணது. ஓகே, ரைட், ஓகே, நைஸ். தொடரும், விவேகம், அசல், அப்புறம் பரமசிவன், தென் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா. இது 5 பிடிக்காது. ஹைலைட்டான படம். இவரோட Next அப்படியே விஜய் பக்கம் போயிடலாம். அது நீங்களே ஆரம்பிச்சிடலாம். எனக்கு விஜய் படங்கள் எல்லாமே பிடிக்கும். எனக்கு பிடிக்காத விஜய் படம் ஒண்ணு கூட கிடையாது. நீங்க உண்மையாவே சிம்பு ரசிகர் தானே? எனக்கு உண்மையிலே சிம்பு ரசிகர் தான். எனக்கு எப்படி சிம்பு படங்கள் எல்லாமே பிடிக்குமோ, ரஜினி படங்கள் நீங்க வெறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? விஜய் படத்துல வெறுக்க என்ன இருக்கு? சிம்பு படத்துல வெறுக்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. முதுகுல 3 கோடி இருக்கிற சிம்பு ரசிகர் இப்பதான் முதல் முறையா நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, நீங்க வந்து சினிமாவை வந்து நீங்க ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சிம்பு ரசிகர் ஆயிருவீங்க. சிம்பு ரசிகராவே ஆயிருவீங்க. இன்னொன்னு, நீங்க ஒரு சிம்பு ரசிகர்ன்ற வந்து ஒரு சோசன் ஒன் மாதிரி, அவரால மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்ல முடியும். எந்த சிம்பு படம் சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய எந்த ஃபேன் வரல வேணாலும் வந்து கலந்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு படம் வராது. படம் வராது இல்ல இல்ல எங்களுக்கு படமே வரலான்னு பரவாயில்ல, எங்களுக்கு கவலையே கிடையாது. படமே வரலாம் என்ன, நீங்களா வந்து மனசு வச்சிருக்கீங்க, தோத்துருக்கீங்க, ஃபீல் பண்ணீங்க. எங்களுக்கு சிம்புவே தேவை கிடையாது. ஒரு சிம்பு ஃபேனா இருக்கிறது எங்களுக்கு சிம்புவே தேவை கிடையாது. நாங்க வந்து லாயலான ஆடியன்ஸா வந்து எப்ப எங்க வீட்டு வேலன் காலத்துல இருந்தே நாங்கலாம் இன்னும் இருக்கோம். இது எங்க டயலாக் ஆச்சுல? இது எங்க லாயல் ஃபேன்ஸ் இதெல்லாம் என்ன எங்க டயலாக் நீங்க பேசுறீங்க? நீங்க எங்கப்பா லாயலா இருக்கீங்க? தல நடந்தா போன்றீங்க, தல சொல்றீங்க, தல சொல்றீங்க, எதையா கேக்குறீங்களா? தலன்னு சொல்லாதீங்க, தல சொல்றீங்க. கடவுளே அஜித்தேன் கத்தாதீங்க, நீங்க தியேட்டர்ல கத்திட்டு இருக்கீங்க. எங்கால் பாருங்க, எங்கால் எங்கள்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது. நாங்களும் எதுவுமே கேட்டது கிடையாது. படம் வருதான்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நாங்க பாட்டு இருப்போம், அவர் பாட்டு இருப்பார். அது ஒரு நல்ல சிங்க். இன்னும் அந்த ஏசி ரூம்ல அப்படியே வெயிட் பண்றீங்க, என்னோட அடுத்த படம் வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் மாதிரி பார்க்காமலே நாங்க வந்து ஒரு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு லாயல் ஃபேன் பேஸ். சிம்புவே தேவையில்லை, ஆனா நாங்க ஒரு சிம்பு ஃபேனா இருக்கோம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு இப்ப புரியாது. சிம்பு ஃபேனா இருந்தா தான் புரியும். சரி, இப்ப நெக்ஸ்ட் நம்ம அஜித் ஃபேன்ஸ் போயிடலாம். விஜய் படங்கள், வாரிசு, அப்புறம் இப்போ ரீசெண்டா இருந்துச்சு கோட் ஒரு படம், அப்புறம் பிகிலு, ஜில்லா, 4 படம் தான் சொல்லியிருக்கேன்ல. 5வது இன்னொரு படம் சொல்லணும் அப்படின்னா பீஸ்ட். இல்ல இன்னும் சொல்லணும்னா சொல்லுவேன், ஆனா வேணாம். அவர் வந்து ஒரு மறைமுக பூஜா அக்டே ரசிகர். இருந்தாலும் கனத்த உணதோட அந்த பீஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நீங்க? சுறா, வில்லு, சர்க்கார், ஜில்லா, பீஸ்ட். எனக்கு வந்து வாரிசு, அதுக்கு முன்னாடி வந்த வில்லு, உதயா, சர்க்கார், ஆதி. ஒரு ஜென்ரலா ஒரு டவுட் இருக்கு. நீங்க உண்மையில வந்து ஹீரோக்காக மட்டும் தான் படம் பாக்குறீங்களா? எனக்கு அந்த கேள்வி இருக்கு. எப்படி நீங்க வந்து சில முக்கியமான படங்கள்லாம் எப்படி நீங்க வந்து எதிர்க்கிறீங்க? ஹீரோயின் எல்லாம் பார்க்க மாட்டீங்க. எந்த படம் சொன்னீங்கன்னா வில்லு எப்படி நீங்க எதிர்க்கிறீங்க? எனக்கு அதுதான் புரியல. வில்லு எப்படி நீங்க எதிர்க்க முடியும் அப்படின்ட்டு. நீம் தனக்கு தில்லான பாட்டுக்கு ஈடான ஒரு பாட்டை நீங்க காட்டுங்க பாப்போம். டாடி மாமி வீட்டில் இல்ல. டாடி வீட்டில் வந்து இல்ல, டாடி மாமி வீட்டில் நீங்க கண்ண வளையப்பட்டி இருக்கே சார், மம்தா மோகன்தாஸோட வாய்ஸ்க்காக நீங்க கேட்கலாம்.
ஆச்சா நீங்க வந்து மியூட்ல பார்த்தா கூட நல்லா இருக்க பாடல் வந்து தீந்தனக்கத்தில் எப்படி நீங்க ஒரு நீங்க ஒரு அஜித் ஃபேன் தானே, உங்களால அந்த பாட்டை ஹேட் பண்ண முடியுமா? இல்ல வாய்ப்பே இல்ல. புரியுதா நான் அவர் சொல்றேன்? ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு விஷுவலா பாத்துர்க்காரான்னு கேளுங்க. பாருங்க பார்க்கல. பாத்துருக்கேன். அதான் சொல்றேன், நீங்க மியூட்ல பார்த்தா கூட ரசிக்கிற அளவுக்கான கலையார்வம் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல, இல்ல, விஜய் fans என்ன பாட்டு பண்றீங்க? பிடிக்கும் இல்ல, சொல்லவே அது இல்லையே. தீந்தனக்கத்திலான தாண்டி நீங்க நிறைய பாட்டு இருக்குங்கறோம் நாங்க. சூப்பரா இருக்கணும், விஜய் நல்லா இருக்கணும், விஜய் நடக்கணும். ஆக்சுவலா இந்த அஜித் ஃபேன்ஸ் அது என்ன பண்ணிடுறாங்க ஓப்பனா, தலை எங்களுக்கு நடந்தா போதும், தலை நடக்கலனா போதும், தலை மெதுவா வந்தாருன்னா போதும், திரும்பி பார்த்தா போதும், இப்படி அரெஸ்ட் பண்ணும்போது சட்டை பிடிக்கும்போது போலீஸை முறைச்சா போதும், ஓப்பனா சொல்லிடுறாங்க. நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அதை எதிர்பார்க்கறீங்க. இதெல்லாம் பண்ணலன்றதுனாலதான் உங்களுக்கு வாரிசு பிடிக்கல. ஆச்சா வாரிசு வந்து டீசென்டான கதை தான். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு வில்லு படத்துல வர்ற மாதிரியான சேஷ்டெல்லாம் இல்ல, போலீஸ் வந்து அரை மணி நேரம் ஆச்சு அந்த மாதிரி எல்லாம் ஒரு கத்தல அப்படின்றதுனால உங்களுக்கு படம் பிடிக்கல. வாரிசுலயே அந்த மாதிரி நிறைய modulation வந்து ஹீரோவை தாண்டி ஹீரோயினை ரசிக்கிறோம், இசைக்கோர்வையை ரசிக்கிறோம், எடிட்டிங் ரசிக்கிறோம். ஒரு சிம்பு ஃபேனா வாரிசுல என்ன எடிட்டிங் ரொம்ப ரசிச்சீங்க நீங்க? என்னது வாரிசுல ரொம்ப ரசிச்ச எடிட்டிங்? கிரீன் மேட்ல ஓப்பனிங் சீன் எங்கேயுமே ஆக்சுவல் லொகேஷனுக்கு போகும்போது வார்த்தலை அதுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் இதுல அங்கேயே ஆரம்பிச்சாரு. அந்த லெவல்ல எனக்கு ஆக்சுவலா சச்சின்லயே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல. சச்சின்லயே டப்பிங் வந்து அவங்க வீட்ல வந்து பாட்டு பாடுனது வாடி வாடி scene. வாடி வாடி தான் வீட்லயே பாடினாரு. அவரோட வார்ட்ரூம்ல தான். இல்ல இத நான் ஒரு சிம்பு ஃபேனா நான் எதிர்க்க முடியாத. இத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல நோ இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மென்டல் கம்ஃபர்ட் எங்க வாய்க்குதோ அங்கதான். நீங்க ஏஆர் ரஹ்மான் நைட் உட்கார்ந்து துபாயில கம்போஸ் பண்றாருன்னு ஒத்துக்குவீங்க. ஜிவி பிரகாஷ் தாய்லாந்து போறாரு, கம்போடியா போறாரு, கம்போஸ் பண்றாரு. இல்ல நீங்க மறுபடியும் ரொம்ப நோ அந்த மாதிரியா சிம்பு இந்த டிபேட்ல திணிக்க ட்ரை பண்றீங்கன்னு தோணுது எனக்கு. அந்த தியான மனநிலையில எங்க ஒருத்தர் கம்ஃபர்ட்டபிளா இருக்க முடியுமோ அங்கதான் பாடம். அப்ப அதே மாதிரி தான் கிரீன் மேட்ல எடுத்திருக்காங்க. அவரும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா கிரீன் மேட்ல, அதனால எடுத்திருக்காங்க. இல்ல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்ற, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா வாரிசு பிடிக்கும்ன்ற, பிடிக்காதுன்னு சொன்னது நீங்க ரெண்டு பேரும். எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கிரீன் மேட்ல ஃபுல்லுமே கிரீனா காமிச்சா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உதயா என்னப்பா பிடிக்கல உங்களுக்கு? எவ்வளவு நல்ல படம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி சொல்லி கொடுத்த படம், படிப்பு இல்லன்றீங்க. ஆயுத எழுத்துல போயிட்டு சூர்யா உட்கார்ந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எவனா ஜெயில எழுதுவானா? எழுதுவாங்க. அதெல்லாம் கை தட்டுவீங்க. லைப்ரரியில உட்கார்ந்து சீப் எடுத்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா மோசம். புரியுதா? நீங்க விஜய் மட்டும் தான் பாக்குறீங்க, நீங்க படத்தை பாக்குறது இல்லன்றதான் என்னோட குற்றச்சாட்டு. சரி ஓகே, நம்ம ஓகே படங்களை சொல்லியாச்சு. இப்ப அடுத்த டாபிக்ல நம்ம போலாம்னு நினைக்கிறேன். விஜய் ரசிகர்களா? நீங்க டாபிக் மறந்துட்டீங்களா? ஃபேன்ஸ்ங்க. நான் சொல்லல, விஜய் பார்த்தா எப்படி சினிமாவை மறப்பாங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி டாபிக்குமே மறந்துடுறாங்க. ஒரு அன்பேரபிள் பாயிண்ட் இன் விஜய் அண்ட் அஜித். அஜித் ஃபேன் வரல. அன்பேரபிள்னா என்னையா பாக்குறீங்க? நீங்களே சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்ல நினைக்கிறது வாரிசு துணிவு டைம். ஏன்னா அது நான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் பண்ண ஒரு கிளாஷ் அப்படின்ற மாதிரி நான் அதை பாக்குறேன். தியேட்டர்ஸ்க்கு வெளியே இருந்தேன். குறிப்பா என்ன ரோஹிணி தியேட்டர் வெளியே நியூஸ்க்காக மைக் நீட்டிட்டு இருக்கும்போது இது நைட்டு மிட் நைட் ஷோ, 1 மணி ஷோ போட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள துணிவு ஷோ போயிட்டு இருக்குது, வெளியே விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த துணிவு போஸ்டர் கிளிக்கிறதா இருக்கட்டும், இல்லை தூக்கி கல் எடுத்து நீங்க கல் எடுத்து தெரிஞ்சீங்க எங்க மேலே ஏறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த துணிவு போஸ்டர் நீ கிளிக்கிறாரு, நான் வாரிசு போஸ்டர் நான் கிளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு என்ன சொல்றது, ஒரு கேயாட்டிக்கான ஒரு நடந்தது வந்து நான் அங்க இருந்தேன். வாரிசு போஸ்டர் கிளிக்கவே தான் துணிவு போஸ்டர் கிளிக். சரி ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ நான் தப்பா சொல்லலாம். மேபி லைக் நான் என்ன சொல்றேன், அந்த ரெண்டு பேரும் மாறி மாறி கிழிச்சிட்டு மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்த ரவுண்ட் போறதுக்கு அவர் இப்பவே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்க படம் ரிலீஸ் பண்றல, புரியுதா உங்களுக்கு? இதுல வந்து நீங்க சில பேர் வந்து நடிச்சு சேவை பண்ணுவாங்க, நாங்க நடிக்காம சில சேவைகள் வந்து செய்வோம். அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு இரிட்டேட்டிங் பாயிண்டா இருக்கிறது வந்து இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங். அது விஜய் அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஒஸ்டா ஒருத்தர் மாறி கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறது, அது எல்லாமே நேஷனல் ட்ரெண்ட் ஆயிடுது, இன்டர்நேஷனல் ட்ரெண்ட் ஆயிடுது. ஒரு மகேஷ் பாபு ஃபேன்ஸ், அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் அடிச்சிக்க மாட்டாங்க, புனித் ராஜ்குமார் ஃபேன்ஸ் இன்னும் 2-3 பேர் ஃபேன் இருக்காங்க, அவங்களாம் அடிச்சுக்கிறது இல்ல, ஹிந்திக்காரங்க அடிச்சுக்கிறது இல்ல, சல்மான் கான் ஷாருக்கான் அடிச்சுக்கிறது இல்ல. ஆனா ரொம்ப கேவலமா கெட்ட வார்த்தையில வந்து இவங்க மாறி மாறி ட்ரெண்ட் பண்ணிக்கிறது வந்து தமிழ்நாட்டை ரொம்ப கேவலப்படுத்துதோன்னு ஒரு அச்சம் இருக்கு. ஓகே, எனக்கு ரீசெண்டாக நான் பார்த்தது வந்து ஃபேன்ஸ் வார் தான். ஆனால் எப்படி சொல்கிறது, இவங்களுடைய படங்கள் இல்லாமல் இன்னொரு ஹீரோட படம் வரும்போது வந்து வன்மத்தை காக்குறது அப்படின்றது. இப்போ ஃபார் உதாரணத்துக்கு வந்து வேட்டையின் படம் வந்தது. வேட்டையின் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி முதல் நாளைக்கு முன்னால இருந்தே விஜய் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை ஃபிளாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹேஷ்டாக் முதல் நாள் வந்து பண்ணாடி ஃபிளாப் ஆயிருக்கு, அது வேற விஷயம். ஆனால் வன்மத்துக்கு எது கஷ்டப்பட்டு அதை பண்ண வேண்டியது ஒரு காரணம் இருக்குல்ல, அதை வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் வந்து
சாரி இன்னொரு பக்கம் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு கோட் படம் வரும்போது இந்த வேலையை பார்த்தாங்க. அதே லாஜிக் தான். இல்ல படம் வந்து ஃபிளாப் ஆகிறது வேற விஷயம், வரதுக்கு முன்னாலே வன்மத்தை கொக்குறது கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லையா இந்த வன்மத்துக்குலாம் ரொம்ப எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே இருக்கு இல்லையா. ரஜினி அஜித், ரஜினி அண்ட் கமல் இந்த இது இருந்திருக்கு. இவங்க வைக்கிற பேர் மாதிரியே அவர் சிவாஜி வைக்கிற பேர் மாதிரியே எம்ஜிஆர் வைப்பாரு. இவங்க வந்து நல்லவனுக்கு நல்லவன், அடுத்து அதே மாதிரி கவுண்டர் கொடுக்கும்போது ஊருக்கு ஒரு நல்லவன், என்னை போல் ஒருவன், இந்த மாதிரி மாறி மாறி பேர் வைக்கிறது அந்த வன்மத்தை வந்து அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தானே. அது மார்க்கெட்டிங் எப்பயுமே இருந்துட்டு தானே இருக்கு. நீங்க புதுசா விஜய் இல்ல பட் இப்ப சோஷியல் மீடியா இந்த யுகம் வரும்போது அது ரொம்பவும் எவாலுவேட்டிவ் வேற மாதிரி. உங்களோட ஒரு 10 வயசு அதிகம் எனக்கு. பிரசாந்த் அண்ட் விக்ரம் போஸ்டர் சண்டெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? பிரசாந்த் விக்ரம். ஆமா, சாமி அண்ட் ஜெய் இந்த படத்துக்கு வந்து இந்த கையை வச்சுட்டு நிறைய பாத்துருக்கேன். அந்த போஸ்டருக்கு நடந்த சண்டை பாத்துருக்கீங்களா? அப்ப வந்து விஜய் அஜித் ப்ராமினன்ஸ்லயே கிடையாது இல்ல. இந்த வெட்டுக்குத்து சண்டை எல்லாம் கிடையாது, தளபதி சண்டை கிடையாது. இது எவ்வளவு நாளாவே இருக்குது தானே. டாப் ஸ்டார் அண்ட் சியான் விக்ரம் டைம்ல இருந்தே இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கு. விக்னேஷன் செல்வா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சண்டை போட்டவங்க இருக்காங்கல்ல இந்த மாதிரி. இல்ல ஆக்சுவலா அந்த டைம்ல தான் இவரு யார் நம்ம பரத் வந்து அந்த சேவல் போஸ்டர் விட்டுருந்தாரு. அந்த சேவல்ல உட்காந்து ரைட் பண்ற மாதிரி. சின்ன பையன்றதுனால எனக்கு தெரியல. ஓகே ஓகே சோனியா நீங்க. நான் பார்த்த ட்விட்டர் தான். பட் நீங்க வந்து அது கெட்ட வார்த்தையில திட்டுறது அப்படிங்கிற சொன்னீங்க. பட் ஆனா ஹேஷ்டாக்ஸ் வந்து ரொம்ப லைக் ஜெண்டர் பேஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா ட்ரெண்ட் பண்ணுவாங்க. நான் இதுல ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு, பட் ஆனா இது சொல்லாமான்னு தெரியல. ரிமூவ் பிராவோ ஃபேக்டர் விஜய் அப்படிங்கிற மாதிரி, டிரான்ஸ்ஜெண்டர் அஜித் பர்த்டே இன் 5 days, இந்த மாதிரி ஜெண்டர் வச்சு இது பண்றது ரொம்ப மோசமான ஒரு இதுவா இருக்கு. நான் அதுதான் பாக்குறேன். ஓகே. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் ட்விட்டர் ஒரு ஹேஷ்டாக் சொன்னீங்க. ட்விட்டர் ஸ்பேசஸ்லையும் இது மாதிரி நிறையா சண்டைகள் வரும். நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தங்க விஜய் வந்து எங்கெல்லாம் போனாரோ அங்கே போய் நாங்கள் முட்டை அடிப்போம் அப்படின்ற ஒரு அந்த மாநாடு நடத்திருக்கோம். அதே மாதிரி நிறையா இது இருக்கும். அவங்களோட வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க, அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களோட பேர் வச்சு அவங்கள அபியூஸ் பண்றது ட்விட்டர் ஸ்பேசஸ்ல நிறைய நடக்குது. மாதிரி பாடி ஷேம் பண்ணி அபியூஸ் பண்றதோ இன்னும் ஸ்பேசஸ் கூட பிரச்சனை இல்ல. ஏன்னா தமிழ்ல பேசுறது பாதி பேருக்கு தெரியாது. இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை போட்டு அகில இந்திய லெவல்ல ட்ரெண்டிங். இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ திமுக அதிமுக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா சரி, ஏதோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபைட் நடக்குது, காஷ்மீர்ல இருக்கவங்க பார்ப்பாங்க. சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை, யார் இவங்க, சம்பந்தமே இல்லாம யார இவங்க எதுக்கு தெரியும் என்ன. உண்மையிலே ரஜினி இந்தியா லெவல்ல ரீச் ஆன அளவுக்கு விஜய் ரீச் ஆகல. உண்மை, நீங்க ரஜினி படத்தோட கலெக்ஷனை விட விஜய் பட கலெக்ஷன் அதிகமாக இருந்தா ரஜினி ரீச் ஆகல, அஜித் ரீச் ஆகல. காஷ்மீர்ல இருக்கவங்களை கூப்பிட்டு, அசாம்ல இருக்கவங்களை கூப்பிட்டு தெரியுமானு தெரியாது. தமிழ்நாட்டுல என்ன தெரியும், எதுக்கு இவங்க சண்டை போடுறாங்கன்னு ஒன்று புரியவே புரியாது. என்ன பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இது நிஜமாலுமே வந்து அடிதடி சண்டைனா கூட அதுல ஒரு எந்தூசியாசம் இருக்கு. அடிதடி இருக்கு, வெட்டு குத்து இருக்கு, அருவா பறக்குது. உண்மையிலே இவங்க படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. எதுவுமே இல்லாம வெறும் ஒரு போஸ்டர் சண்டையை விட மோசமா ட்விட்டர் சண்டை வந்து ஹேஷ்டாக் சண்டையில கூட ஒரு கௌரவமா இல்ல, மலினப்படுத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இது சோஷியல் மீடியால நாம பாக்குறது. பட் நாம வளர்ந்து வந்த காட்டங்கள்ல நேர்ல நீங்க பாத்துருந்துருப்பீங்கல்ல. எது இவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, விஜய் அஜித் ஃபேன்ஸ்னால டைரக்டா நீங்க பாதிக்கலாம் படல. அந்த ஒரு டெக்கோரம் அவங்க ரெண்டு பேரும் சிம்பு ஃபேன்ஸ்னால தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எந்த ரசிகர் கூட்டத்தாலையும் தமிழ்நாட்டுல எந்த பொதுமக்களும் பாதிப்படையல நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மை ஜாதி சங்கங்கள் பின்னாடி ரொம்ப ஒரு வலதுசாரித்தனம் பின்னாடி போகாம சானிட்டியை மெயின்டைன் பண்றதுல வந்து ரசிகர்களுடைய ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது அஜித் ஃபேன், விஜய் ஃபேன், டாப் ஸ்டார் ஃபேன், ஜிகியான் ஃபேன்ஸ், ஜிவி பிரகாஷ் ஃபேன்ஸ், நீங்க யாரை வேணா எடுங்க, எல்லாருமே ஏதோ வரையில வந்து நற்பணி மன்றங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கிளப், அதுக்கப்புறம் அரசியல் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கு. இதே இது நீங்க ஒரு போஜ்புரி படத்தை ஆளுக்கோ ஒரு இந்தி படத்தை ஆளுக்கோ வந்து நற்பணி மன்றங்கள்ன்ற பேர்ல இருக்குமான்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. குருதி கொடை இயக்கம்னு சொல்லி ஒரு ஒரு மூவ்மெண்ட் வந்து நடத்திருந்தாங்க விஜய் ஃபேன் ஆரம்பத்துல இருந்து. ஆரம்பம் அஜித்தோட ஃபேன்ஸ் இந்த மாதிரியான இது பண்ணிருக்காங்க. நீங்க எந்த ஒரு நடிகர் எடுத்திருந்தாலும் நற்பணி மன்றங்களா பீப்புளோட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்லாம். இவங்களால மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, சின்ன சின்ன இந்த டிராபிக் பிரச்சனை, போஸ்டர் ஏத்திட்டாங்க, இதுதான் இருக்கே ஒழிய மத்தபடி இவங்களால ஒண்ணுமே கிடையாது. இவங்க வந்து கல்ட் கிடையவே கிடையாது. உங்களுக்கான பர்சனல் அட்டாக்ஸ் எதுவுமே நடந்தது இல்லையா இவங்களால? பர்சனல் அட்டாக் நடக்குமா? அந்த பர்சனல் அட்டாக் வந்து நான் என்ன கேஸ்ட், என்ன கிரீடு, நான் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ், என்னோட பாலிடிக்ஸ் அதற்காக நடக்காது. நீ என் தலைவனை பிடிக்கலன்னு சொல்லிட்ட, அதனால அவனை நீ யாரா இருந்தாலும் திட்டுவேன்ற ஒரு முரட்டு பக்தியினாலதான் நடக்கும்.
அதை வந்து நீங்க வந்து ரொம்ப வைல்ஃபுல் வெஞ்சுஃபுல்லா வந்து நீங்க ஒரு ஜாதி சங்க ஆள் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டோட தான் இவங்களும் இருக்காங்க. நீங்க அவங்க ஈக்குவேட் பண்ணவே முடியாது. இல்ல இப்ப நீங்க சரின்றீங்களா என்ஜாய் இல்ல பண்றீங்களா? இதை விட உங்களுக்கு பெரிய வன்மங்கள் இருக்குன்றது. ஏதோ ஒரு வகையில பொலிட்டிக்கலி அவாரான ஒரு ஆடியன்ஸ் உருவான தமிழ்நாட்டுல உருவாவதுக்கு இந்த ஃபேன் பேஸ் ஃபேன் கிங்டம் வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற போட்டி நல்லா இருந்திருக்கு. அந்த ஆரோக்கியமான போட்டி நல்லா இருந்திருக்கு. கமல் ஃபேன்ஸ் வந்து நிறைய ஈழப்போருக்கு பண்ணியிருக்காங்க அந்த சமயத்துலன்றது வந்து இப்ப இருக்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ரஜினி ரசிகர்கள் வந்து ஊர் பூரா உட்காந்து அன்னதானம் போடுறது, ரஜினியே அன்னதானம் போடலாம் கூட அவங்க போடுறது, இந்த மாதிரி நிறைய கனெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து போலீஸ் அல்லாத போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஆட்கள் மாதிரி அரசியல்வாதிகள் அல்லாது அரசியல்வாதி ரோல்ல இருந்து செயல்பட்ட என் தலைவர் வரப்போறாருன்ற ஒரு பைப் ட்ரீமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க செயல்பட்ட ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபேன் பேஸ் உருவாக்கி இருக்கு, ஃபேன் கிங்டம்ஸ் உருவாக்கி இருக்காங்க. அதனால நான் வந்து ஐ எம் பாசிட்டிவ்லி சப்போர்ட்டிங் ரசிகர் மன்றங்கள். அதுல நடக்கிற ஓவர் மார்பிடிட்டிஸ் தான் எனக்கு பிரச்சனை. நீங்க யாராவது மத்த கிளான் வார்ஸோட இந்த கிளான் வார் கொஞ்சம் பெட்டரா இருக்குதுன்னு சொல்றீங்க. பெட்டரா இருக்கு கண்டிப்பா. எனக்கு பஸ்ல இப்ப நான் சொல்லும்போது ரசிகர் மன்றம் அந்த பக்கம் போயிட்டாரு. நான் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயுடைய படம் தான் ஒரு படம், ஃபேமிலியா குழந்தைங்க எல்லாருமே போயிருக்கோம். விஜய் படம்னாலே ஃபேமிலியா குழந்தைங்க போவாங்க. அங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பண்ணுங்க. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வேற என்ன? அவ்வளவுதான். அடுத்தது சொல்லலனால அதானே உண்மை. இல்ல நீங்க சொல்லுங்க அவ்வளவுதான் சொல்லுங்க. சோ அப்படி ஒரு நீங்க சொல்றது பார்த்தா மத்த படங்கள் நாங்க ஃபேமிலி எல்லாம் வரோம். 18+ படம் மாதிரியும் விஜய் படத்துக்கு மட்டும் தான் யூ சர்டிபிகேட் வாங்கிட்டு போற மாதிரியும். விஜய் படத்துக்கு இல்ல, விஜய் படத்துக்கு நீங்க நம்பி போலாம், ஃபேமிலியோட நம்பி போலாம். மத்த படத்துக்கு பெரிய படத்துக்கு ரிஸ்க் ஆகும். ஆமா ஆமா ஓகே. அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சில அஜித் ரசிகர்களும் வந்திருந்தாங்க. இது மதுரையில் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்றது. அஜித் ரசிகர்களுமே வந்திருந்தாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கெட்ட வார்த்தைகளை இப்போ நீங்கள் ஆன்லைனில் சொல்றீங்க பார்த்தீங்களா, ட்விட்டரில் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை தியேட்டரில் திடீர்னு ஒரு சைலண்ட் வர்ற இடத்துல வந்து அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி நடிகர் விஜயை திட்டுறது. அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க எல்லாரும் இவ்வளோ இருக்காங்க, அதை கூட எதுவும் யோசிக்கல, அவ்வளோ திட்டுறது. இதை விட மோசம் அங்கேருந்து விஜய் ஃபேன்ஸ். அவன் கத்தி அமைதான பிறகு அவங்க கொண்டாடுற தலைவர், ஃபேமிலி எல்லாரையுமே அவ்வளோ கெட்ட வார்த்தையால் அந்த தேட்டருக்குள்ளே திட்டுறது. இதை நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃபேமிலியோட குழந்தைங்களோட நான் போயிருக்கிறப்ப இதை நான் பார்க்குறேன். எதுக்கு இவ்வளோ மோசமாக பப்ளிக்கில் எப்படி நடந்துக்கும் கூட தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு தற்குறித்தனமான ரசிகர்களா தான் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி தோணுச்சு அந்த இடத்துல எனக்கு. உங்களுக்கு தியேட்டருக்கே போனது கிடையாது. டிவி சீட்ல பாக்கும்போது எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல. ஒரே பிரச்சனை ஃபர்ஸ்ட் சீட்ல இருக்க எழுந்து நிக்கிறான், அது வந்து டக்கு டக்குன்னு மறைக்குது, தியேட்டர் பிரிண்ட்ல மறைக்குது, திருட்டு டிவிடி இப்படி வந்து இப்படி மார்க்கி ஆகலாம். அதுதான் பிரச்சனை. திரிஷாவுக்காக ஆதிக்க வச்சிருந்தாரு பேசுறாரு அப்படின்னு. எனக்கு வந்து நான் பர்சனலான ஒரு ஷோ ஒன்று பண்ணேன். அது வந்து இப்போ குட் பேட் அக்லிக்காக தான் பண்ணேன். அஜித் ஃபேன்ஸ் கிட்டேயே படம் எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ கேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணது. அதுல ஒரு ஆங்கரா நான் வந்து அஜித் ஃபேன்ஸை சப்போர்ட் பண்ணி நான் பேச முடியாது. நான் வந்து ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணா நான் என்னமோ வந்து நீ என்ன ட்விட்டர்ல வந்து எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா நீ மூடிட்டு போ, உனக்கு நீ ஒரு படத்தை எடுத்து பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப படத்தை விட நீ கேட்குற கொஸ்டின்ஸ் தான் எனக்கு பிரெயின் ராட் பண்ணுது, பிரெயின் ராயட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்னமும் அதை திட்டிட்டு தான் இருக்காங்க. சோ அதுவே வந்து இல்ல, இது திரும்பவும் என்னன்னா, இது நீங்க விஜய் சோகமான ஒரு விஷயம் தான். ஆனா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணாம், படையப்பா சமய படத்துல வந்து நீலாம்பரி வந்து கால் மேல கால் தூக்கி போட்டாங்கன்றதுக்காக மதுரையில குரு தியேட்டர்ல, பெத்தானியாபுரத்துல, சோழமலையில எல்லா இடத்துலயும் வந்து ஸ்கிரீனை கிழிச்சாங்க. ஒரு கேரக்டரே வந்து இன்னொரு இதை பண்ணும்போது, அதே மாதிரி எம்ஜிஆர் யாராவது திட்டாங்கன்னா அப்பவே வெகுண்டு எழுந்தவங்க இருக்காங்க. அந்த வடிவேலு வந்து அருவாளை கடாசுவார் இல்லையா, அந்த மாதிரி இது அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே. இது வந்து தப்பு. ஆனா இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் தான் பண்றாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. எந்த ஃபேன் எடுத்தாலும் இதுதானே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நடிகர் நீங்க சொல்லுங்க, இந்த நடிகரை பத்தி நான் தர மோசமா ஓட்டுனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். பிரசாந்த் சொல்லலாம். நாங்க அந்த கண்ணியம் காத்திருக்கோம். யாரையும் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணதில்ல. நீங்க எவ்வளவு ட்ரால் பண்ணாலும் ஓட்டினாலும் நாங்க ஆங்கரையோ இதையும் சொல்ல மாட்டோம். எப்பயாவது எங்க தலைவனை தான் திட்டுவோம். நீ நல்லா இருந்திருந்தா நாங்க இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வாங்குவோமா, அந்த மாதிரி நாங்க யாரையும் பண்ண மாட்டோம். இல்ல, எங்களை தவிர்த்து வேற இந்த மாதிரியான சானிட்டியான ஒரு கூட்டத்தை நீங்க வந்து பார்க்கவே முடியாது. இது வந்து ஆனா அஜித் விஜய் ஃபேன்ஸ் தான் இதை பண்றாங்கன்னு அவங்க மேல கேஸ் எழுதாதீங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் பண்ணி ஃபேண்டம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபேண்டமா இருந்தாலும் சினிமா ஸ்போர்ட்ஸ்ல கூட அது நடக்கும். இல்ல ஏதோ ஒரு வகையில இல்ல எங்க எப்படி நடக்குது, யாரை பாதிக்காம பண்ணுதா, பாதிப்பு இல்லாம எப்படி இருக்கும். நீ உங்க அவ்வளவு இருக்குன்னா நீங்க வந்து நான் கேக்குறேன், 2 அஜித் அண்ட் விஜய் பண்ணிருக்க ஸ்கேம்ல வந்து
இந்த கூட்டம் இப்படி இருக்காங்க இல்லையா, இதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டாங்க தானே. எவன்டா அவன் தலை அப்படின்னு இவர் கேட்கறது, ஜெயிச்சிட்டே இருப்பேன், வாழ்க்கை ஒரு வட்டம், நேர்கோடு, அதுல நேரா போவேன். இந்த மாதிரி மாறி 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 வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் நீங்க சைட் பண்ண முடியும். குண்டுமாகா தோப்புக்குள்ள இவர் ஆடுற மாதிரி, அடுத்து இமயமலையில் இவங்களே வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறாங்க. கெட்டப் நல்லா இருக்குன்னு முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான பஞ்ச் ஆதி படத்துல இருந்து நேத்து கூட பாத்துட்டு இருந்தோம். இதை வந்து ஆரம்பிச்சு வச்சது அவங்க. நீங்க அவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும். இது நீட்டா என்ன பண்றீங்க, அஜித் விஜய் வந்து தமிழ் சினிமா காப்பாற்ற வந்த மாணிக்கங்கள், அங்க ரசிகர்கள் தான் மோசம்னு சொல்லி நைஸா வந்து பிளேம் எல்லாத்தையும் ரசிகர் மேல போடுறீங்கல்ல. அப்போ உங்க பேர் நீங்க கேளுங்க, உங்க ஃபேன் நீங்க விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் கேளுங்க, ஏன் இப்படி நடிக்கிறீங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா நடிகர்கள் தான் முன் வரணும்னு நினைக்கிறேன். அவங்க தான் முன் வந்து என்னன்னா அவங்க வாழ்க்கை இவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம நீங்க எப்போ வாழ போறீங்கன்ற மாதிரி 2 நடிகர்களும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவங்க ஹீல் கேட்டிருக்காராமா? ஓ ஆமா ஆமா எஸ். அதுவும் தெரியல நீங்க சொல்லும்போது யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா அது தெரியல. சொல்றேன் லைக் இந்த மாதிரி முன் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு. உனக்கு என்னப்பா, நீங்க அவர்கிட்ட எல்லா பைக் இருக்கு, கார் இருக்கு, ரேசிங் இருக்கு, அதுதான் சொல்றேன். என்னனாலும் சொல்லலாம். விஜய் முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம்டா, தாய் பேச்சை மீறாது, தீயோர் சொல் கேட்காது. இது அப்படிதான் இருக்கு. அந்த என்னது இங்கிலீஷ் பேச வேணாண்டி, ஹிந்தி திருப்பி வேணாண்டி அப்படி நாங்க பாட்டிலே பாடிட்டோம். ஆமா உண்மைதானே இப்ப அதெல்லாம். ஆமா கரெக்ட் தான், உண்மைதான். நீங்க மேடையில பேசுறதுல பிரஸ்மீல சொல்றீங்க, நாங்க பாட்டாவே சொல்லியாச்சு காலங்காலமா. அதெல்லாம் கரெக்ட் தான், கரெக்ட் தான். இப்ப இருக்கிற முக்காவாசி அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒரு காலத்துல விஜய் ஃபேன்ஸா இருந்தவங்க தான். ராஜாவின் பார்வையில இருந்தே 2 பேரும் சேர்ந்தா நடிச்சாங்க. புரியல எப்படி 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 மாற்றம். ஃபேன் வந்து ஜான்வி கபூர் ஃபேனா வேணா மாறுவான், ஒரு அஜித் ஃபேன் வந்து நான் விஜய் ஃபேனா மாறிட்டேன், விஜய் ஃபேன் அஜித் ஃபேனா மாறிட்டேன்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அப்படின்னா அவன் பிரசாந்த் ஃபேன் அர்த்தம் அப்படி சொல்றாங்க. இல்ல இது நீங்க சொல்லுங்க, நான் பார்த்த விஷயம் தானே நான் சொல்றேன். யார சொல்றீங்க நீங்க? நானு சரி ஓகே அவரே ஒரு விஜய் ஃபேன் அவர் விஜய் படங்களை பார்த்தது, அஜித் படங்களை பார்த்தது, விஜய் படம் தான் அதிகமா பார்த்திருக்காரு. விஜய் இது 60 படம் பார்த்திருப்பாரு. பார்த்தா என்ன ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து அந்த கொஞ்சம் படிக்காம பேக் பெஞ்ச்லயே உட்கார்ந்திருப்பாங்க, ஸ்கூல்ல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இதெல்லாம். என்ன இப்படி ஸ்டீரியோடைப் பண்றீங்க நீங்க? பேக் பெஞ்சர்ஸ்ல ரவுடிசம் பண்றாங்க. பேக் பெஞ்சர் சொல்றேன், படிக்காம இந்த மாதிரி வெளிய சுத்தி கட்டடிச்சிட்டு போறது, சுத்திக்கிட்டு இருக்காது. அஜித் தான் கெத்து. ஏன்னா அஜித் பண்ண படங்கள் வந்து ரவுடிஸை சப்போர்ட் பண்ற மாதிரி படங்கள் தான். போக்கிரி வில் இந்த மாதிரியான படங்கள் சொல்றீங்களா? தீனாவாகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து அமர்கலம், பில்லா, டானு, கடைசி திருந்துறாங்க. ஆனா படம் பார்க்கற யாரும் திருந்தலையே. ஓகே அவர் செயின் போட்டுறாரு. அநியாயமா இருக்கு. இதென்ன நீங்க ஸ்டீரியோடைப் பண்றீங்க அஜித் ரசிகர்களை? சர்க்கார் பார்த்து எல்லாம் சிஓவா இருக்காங்க. அப்புறம் என்ன இப்ப என்னது விவேகம் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் அவர் இதுல என்னவா இருப்பாரு? இதுல மிலிட்டரி ஆஃபீஸரா இருப்பாரா? மிலிட்டரி ஆஃபீஸர் ஆயிட்டாங்களா? என்ன பீஸ்ட் படத்தை பார்த்து எல்லாம் ராய் ஏஜென்ட் ஆயிட்டாங்களா? விவேகம் படத்துலாம் போகாது. இல்ல அப்ப அந்த மாதிரி டைப்ல பல்கேரியா போய் தமிழ் பேசுறாங்களா விவேகம் படத்தை பார்த்துட்டு? அது விவேகம் படம் பார்த்தவங்க கூட தானே கேட்கணும். ஏன்ட்ட கேட்காதீங்க அப்போ சொல்லுங்க. சோ அப்ப அந்த டைப்ல வந்து அஜித் ஃபேனா இருந்தா தான் கெத்து அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. காலகட்டம் வருது. ஆமா கெத்து தான். அப்ப டக்குன்னு விஜய் ஃபேனா அந்த மாதிரிலாம் மாறி இருக்காங்க நிறைய பேர். நானே அதை பார்த்துருக்கேன். அது எப்படி எனக்கு புரியல, எனக்கு எப்படி மாற முடியும்? இது ஏத்துக்கவே முடியாததா இருக்கு. இது வந்து புனை சுருட்டுன்றேன் நானு. அது வெறும் புனை சுருட்டுன்றேன் நானு. இல்ல ஒரு டவுட், மாறி இருக்கான்னு சொல்றீங்களா? எந்த படத்தால மாறிப்பான் நீங்க ஆன்டிசிபேட் பண்றீங்க? இந்த படத்தால இவங்க ஃபேன்ல இருந்து மாறி இருக்கலாம் சொல்லுங்க. சம்டைம்ஸ் தோணும்ல, இந்த படத்தால நான் வந்து இவங்களோட ஃபேனா நான் மாறினேன். இல்ல அது 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு விஜய் படங்களுடைய அடுத்தடுத்த ஃபிளாப், இன்னொரு பக்கம் அஜித் படங்களோட புரியல ஃபிளாப்லாம் விடுங்க. வில்லு, குருவி, நயன்தாரா ஃபேனா தான் மாறுவாங்க. இப்படி வரிசையா 4 படங்கள் இல்ல இப்படி வரிசையா 4 படங்களுக்கு விஜய் ஃபிளாப் ஆகுது. அந்த பக்கம் அஜித்துக்கு மங்காத்தான்ற ஒரு படம், நான் தான் டான், நான் தான் கெட்டவன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை படம் ஹிட் ஆகுது. ஓகே சால்ட் அண்ட் பெப்பர் ஹேஷ்டேக் வச்சிருக்காரு. அப்ப குருவி ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? இல்ல குருவி ரிலீஸ் ஆகும்போது நான் தான் கெட்டவன், நான் தான் டான் அப்படின்ற மாதிரி அந்த குருவி படம் அதெல்லாம் ஃபிளாப் ஆகுது. விஜய்க்கு அடுத்த படங்கள் ஃபிளாப் ஆகுது. விஜய் ட்ரோல் பண்றாங்க, விஜய் ஃபேனா இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ட்ரோல் ஆக ஒரு கடத்துல ஓகே எல்லாம் அஜித் ஃபேனா மாறுறாங்க. சரி அதுக்கப்புறம் தொடர்ந்து அஜித் ஹிட் படங்களா கொடுத்துட்டு இருக்காரு. இங்க விஜயும் ஃபிளாப்பா கொடுத்துட்டு இருக்காருங்களா? அந்த 4 படங்களை மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே அதுக்கப்புறம் அஜித் வந்து தொடர்ந்து ஹிட் இல்ல நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் அஜித் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் ஃபிளாப்ஸ் வருது. சோ அதனால மறுபடியும் விஜய் ஃபேனா மாறிட்டாங்களா அவங்க? ஒரு கடத்துல அவங்க மாறிட்டாங்களா? அதாவது சின்ன வயசுல இருந்து இருக்கும்போது கொஞ்சம் மெச்சூர் ஆன பிறகு பாதி பேர் டக்குனு அஜித் ஃபேனா கேக்குறேன். அப்ப இப்ப சின்ன பசங்களா இருப்பாங்க, எனக்கு புரியலங்க இந்த கான்செப்ட் எனக்கு புரியல. மெச்சூர் ஆனவங்க அஜித் ஃபேன் ஆயிட்டாங்களா? அந்த டைம்ல நான் சொல்றேன். கரெக்ட் அவ்வளவுதான். மெச்சூர் ஆயிட்டாங்க, அஜித் ஃபேன் ஆயிட்டாங்க. ஓகே ரைட். சரி ஒத்துக்குங்க. அவர் அணிலே சொல்லி விட்டாரு. அவ்வளவுதான். அப்புறம் பிரச்சனை இல்ல.
மெச்சூர்ட் ஃபேன்ஸ்னா அஜித் ஃபேன்ஸ் நல்லா இருக்கு அது. பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம எல்லாமே பாசிட்டிவா தான் பாசிட்டிவ் திங்ஸ் தான் சொல்லி. நான் நெகட்டிவ் தான் சொல்லிட்டேன். நான் மிஸ்கைடு பண்ணிட்டாங்க, சினிமா வீணா போச்சு. பாசிட்டிவ் திங்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க தான் சொல்லணும் பாசிட்டிவ். லியோ நீங்க தான் நெகட்டிவா சொல்லல, சோ பாசிட்டிவ். நான் நெகட்டிவ் சொன்னேனே. சரி பாசிட்டிவ் சொல்லுங்க. டக்குன்னு கேட்டா சொல்ல முடியலையே. இல்ல இப்போ எதுவுமே இல்ல அவங்க இல்ல இருக்குது, இப்போ பாசிட்டிவ் இருக்கு. இப்போ என்னன்னா நீங்க அஜித் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்ற அட்வைஸ்க்காகவே நம்ம போகலாம். இப்போ விடாமுயற்சிலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாவே அட்வைஸாவே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு 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 பேரண்ட் ஒன்னு சொல்றாரு அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க. ஆனா அஜித் சொன்னாருன்னா அது கேட்பாங்க. ஓ மை காட், கடவுளே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுலதான் அவங்க. ஏன்னா அவரே வந்து எல்லா படத்துலயும் பேரண்ட் மாதிரி தான் இருக்காரு. ஆமா அதுதான் சொல்றேன். புரியுதா? இப்போ அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு அப்படின் போது ஆமா நம்ம அம்மாவை பாத்துக்கணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருணை வருது. இல்ல நான் நினைக்கிறேன் அம்மா சாப்பிட்டா இல்ல அது ஒரு இருக்குல்ல. ஐயோ அப்போ அம்மா ஆமா அப்பா அழுதீங்களா? ஆமா கண்டிப்பா கதறி எழுது அந்த வலிமை படம் பார்க்கும் போதெல்லாம் தெரியல அவர் என்ன தத்து பிள்ளையா வளர்த்தாரு. பேரண்ட் தானே வரும். ஆமா அவ்வளவுதான் நினைக்கிறேன். இப்போ அஜித் இப்போ இங்க இப்போ அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு டைலாக் வரும்போது நமக்கு தோணுது ஓ மை காட் ஆமா இதா இருக்குன்ட்டு. நேர்கொண்ட இல்ல இப்போ இங்க பாருங்க அது சிலருக்கு வந்து எமோஷனல் இல்ல நான் சொல்றேன் அடுத்து வரேன். உங்களுக்கு நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் வருது. அதை பார்க்கும்போது நோ மீன்ஸ் நோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுன் ஆகுது அந்த இடத்துல. ஒரு கன்சென்ட்ன்றது இவ்வளவு முக்கியம் அப்படின்றது சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, பேரண்ட்ஸ் வந்து ஆண் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்த்துக்குங்க எப்படி பெண்கள்கிட்ட நடக்கணும் அப்படின்ட்டு. அந்த பேரண்ட்ஸ் தவறியதை அஜித் அந்த இடத்துல செய்யறாரு அப்படின்ற. சோ இது மாதிரியான விஷயங்கள் தாயா இருந்திருக்காருன்ற நானு அவ்வளவுதான். வாலியில இருந்தா எடுத்துக்க வேண்டியது வந்து பிறனில் விழையாமை. அதற்கான உதாரணமா அவர் தான் இருந்திருக்காரு. திருவள்ளுவர் வழியில வந்து அவர் நடந்திருக்காரு. ஆழ்வார் படம் நான் பார்த்தது இல்ல, எல்லா படமும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல முடியும், இந்த படத்தில் எடுத்துக்கலாமா? இவங்களோட ஃபேர் ஷேர் ஆஃப் பேட் மூவிஸ் இருக்கு. அவங்க 2 பேருமே வந்து அதுல இருந்து மாறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தம் அடிக்காதீங்க, நீங்க தம் அடிச்சீங்கன்னா எல்லாரும் அதை பார்த்து கெட்டு போறாங்கன்னு அன்புமணி அவங்க எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பபுள்கம் போட ஆரம்பிச்சாரு. அதுவே நல்ல சேஞ்ச் தான். இவரு அதுக்கப்புறம் வந்து எனக்காக நீங்க எதுவும் அவங்க வாழ்க்கையை எடுத்துக்க வேண்டாம், அவங்க வாழ்க்கையை பாருங்க, அவங்க மூவ் ஆயிட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஆனா ஒரு 10-15 வருஷம் வந்து மக்களை வந்து நல்லா குழப்பினதுல வந்து ஆனா அவங்க மூவ் ஆன் ஆயிட்டாங்க. இந்த ராம் ஜானு மாதிரி நம்மளாம் தான் மூவ் ஆன் ஆகாம அப்படியே நின்றுட்டு இருக்கோம், ஒரு ஸ்டாக்னேட் ஆகி நிக்கிறோம்னு ஒரு இது இருக்கு. ஆனா இப்போ அஜித் விஜய்க்குள்ளேயே தான் நிக்கிறோம். கிட்ட வரலையே நம்ம ஃபேன்ஸ். சாய் அபியங்கரா அனிருத்தான்ற லெவலுக்கு எல்லாம் சண்டை வந்துருச்சு ட்விட்டர்ல. இன்னும் அஜித் விஜய்ன்ட்டு நீ வில்லா பாத்திருக்கியா, நீ வந்து உதயா பாத்திருக்கியான்னு ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 2K கிட்ஸ்க்கு வந்து நாமெல்லாம் வந்து சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர்களாக தெரிய ஆரம்பிக்கிறோம்ன்ற ஒரு உண்மை புரியாம இன்னும் 2 சைடு ஓவர் பெர்ஃபார்ம் பண்றீங்க. கொஞ்சம் நேரமா பூமர் ஆயிட்டு இருக்கீங்கடா. எங்களுக்கு பிரச்சனை இல்ல, எங்கால 2K கிட் கூட கனெக்ட் ஆற அளவுக்கான கதை தான் நடிக்கிறாரு. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. யூத் பேச்சுலரா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் உங்களுக்கு எல்லாம் தான் எஸ்ஜே சூர்யா ஃபேன் நீங்க சொன்னீங்களா? எஸ்ஜே சூர்யா எங்கால தான். எங்க ஏசின்ற படமே டேக் ஆஃப் ஆயிருந்தா எஸ்ஜே சூர்யா வந்து ஜேம்ஸ் கேமரூன் ஆயிருப்பாரு. அது இல்லாம போனதுனால தான் அவருக்கே ஒரு ஸ்லம்ப். அந்த மாதிரி நிறைய வருது. எங்கால அந்த பிரச்சனை இல்ல, உங்களால நீங்களா யோசிக்கணும். அதெல்லாம் ஆமா. நீங்க சொல்லுங்க ஏதாச்சும் பாசிட்டிவ். ஏதாச்சும் பாசிட்டிவா எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இங்க ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில நடந்த நீங்க எனக்கு நடக்கும்போது ஒரு விஷயம்ல நான் சொல்ல வேண்டுமானால் சில நூற்றாண்டுகள் 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம்ல நீங்களும் திங்க் பண்ணிக்கங்க. நானும் சம்பவம் நடந்து போது ஒரு விஷயம்ல திங்க் பண்ணி பார்த்தேன். ஒரு நைட் ஒரு 11:30 சொல்ல விடுங்க நான் இருக்கேன். நைட் ஒரு 11:30 மணி இருக்கும். செம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க சென்னையில. ஆஃபீஸ் விட்டு நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். கரண்ட் போயிடுச்சு வீட்டில் எல்லா இடத்துலையுமே சென்னையில். ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, தனியாக இருக்காங்க, பாப்பா இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி போயிட்டு இருக்கேன். கரெக்டாக அசோக் பில்லருக்கு கொஞ்சம் முன்னாடி வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. சமமலை நைட்டு ஒரு 11:30 மணி. ரோட்டில் ஆளே இல்லை. என்னடா பண்ணுறது ஊட்டிகிட்டே போயிட்டு இருக்கேன். யார்கிட்ட கை கைக்க பார்த்தேன், நிப்பாட்டவே இல்லை யாருமே. ஒருத்தர் வந்தார், கை காமிச்சேன். அவர் வந்து டோக்கு போடாத தம்பி அப்படின்னாரு. சரி என்ன பண்ணுங்கண்ணா அப்படின்னு. அவருக்கு பண்ண தெரில, நீ பண்ணாரு, எனக்கு பண்ண தெரில. அவர் நர்சனாக போயிருந்துக்கலாம், பட் போகலை. நின்றுட்டு இரு தம்பி அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு குப்பத்தொட்டில் போய் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது. வாட்டர் பாட்டில் இருந்து அவர் வண்டியில் பெட்ரோலை இது பண்ணுறாரு, திருக முடியல அதை. அப்போ அவர் ஃபோன் எடுத்தார். ஃபோனில் பார்த்தா விஜய் ஃபோட்டோ இருந்துச்சு. இது என்னன்னா பில்லா பாண்டியில ஆர்கே சுரேஷ் பண்ணியிருப்பாரு. நீங்க அஜித் ரசிகர் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான. மேபி அது படத்தில் நான் ரியலில் பார்த்தது. அவரும் மலையில் நனைஞ்சிட்டு இருக்காரு. நனைஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ் தான். எனக்கு நானும் ஒரு கதை சொல்றேன். ஒரு அம்மா ரொம்ப
பிரசவடியில துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கை காட்டுறாங்க, ஓலா புக் பண்றாங்க, ராபிடோ கூட வரல. சோனு மழை 17 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. எல்லாருமே ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. நைட் எல்லாரும் பிரெட் பாக்கெட் வாங்குறதா குழந்தை பாக்குறதான்னு பாக்குறாங்க. இவங்க ரொம்ப போராடி பார்த்தா தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்க ஒரு ஆட்டோக்கார் வந்து, வாங்கம்மா நான் உங்களை காப்பாத்துறேன்னு கூட்டு போய் லவ் டுடே கதை இல்ல அட்மிட் பண்றாங்க. பார்த்தா டாக்டரும் இல்ல. அப்புறம் ஆட்டோக்காரர் நம்ம சரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கோட்டை போட்டு அவரே டெலிவரியும் பார்த்து, என்னங்க நீங்க தாங்க எங்க தெய்வம் அப்படின்னு அவங்க கூப்பிடுற நேரத்துல அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போகும்போது ஆட்டோ நகருது. ஷார்ட்ல பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் சிரிக்கிறார். இப்போ அப்துல் கலாம் அஜித் ஃபேன் சொல்ல வரீங்களா? ஆட்டோ அப்துல் கலாம். அப்ப அப்துல் கலாம் வந்து ரொம்ப நல்லது சொல்லி, இதுக்கும் அதுக்கு ஒரு பேசிக் மனித கர்டசியும் இந்த ஃபேன் தான். அவங்க ஒரு ஃபேனா இருக்கிறதுனால தான் விஜய் ஃபேனா இருக்கிறவர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்காரு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். எப்பா நான் இவ்வளவு பேர் கை காமிச்சு யாரும் நிப்பாட்டல, கடைசியா ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தா ஒரு விஜய் ஃபேனா இருந்தாரு. அவங்க கை காட்டி நிப்பாட்டவர் விஜயா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இருக்கலாம், ஹெல்ப் பண்ணது எனக்கு விஜய் ஃபேன் தானே. பெப்சி விஜய் இருக்காரு இல்லையா, அவர் ஃபேன். நான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கேன் அதை விட. சரிங்களா? அப்ப நான் அதுக்காக பெப்சி விஜயனாலதான் நான் இன்ஸ்பயர் ஆனா நீங்க சொல்லவே முடியாது. இல்ல இன்ஸ்பயர் சொல்ல வரேன், எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு அந்த நைட் ஹெல்ப் பண்ணது அவரு, அதனால விஜய் ஃபேன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, கேட்டாரு அவரு பாசிட்டிவ். உங்களுக்கு ஹெல்ப் பண்ற யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தரோட ஃபேனா தான் இருப்பாங்க. அதுக்கு அவங்க இது வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்களா, அவருக்கு அட்ரிபியூட் கொடுக்காம அவரோட ஃபேனா இருக்கிறதுனால தான் ஹெல்ப் பண்றா, நீங்க அவருக்கு அட்ரிபியூட் மாத்துறீங்க இல்லையா? இல்ல அதுதான் இப்போ விஜய் அதானே சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல எங்க ஹெல்ப் பண்ணாலும் அது விஜயோட ரசிகரா தான்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு பசங்க பேர் எடுத்துட்டாங்கல்ல. உருப்படியா ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கா. கரெக்ட் மாஸ் இல்ல பண்ணிட்டாங்க. கரெக்ட் எஸ் பாராட்டுறோம். இந்த மனநிலை தான் இதுதான் நாங்க இதுதான் நாங்க. சரி சோனியா, பர்சனலா எதுவும் இல்லை, பட் ஆனா இது நம்ம டிராவல் பண்ணும்போது பாக்குறது தான். இந்த சம்மர்லயுமே எங்க ஏரியால, எங்க விருகம்பாக்கம் வலசரவாக்கம் ஏரியால வந்து விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சதுனால 3 மாசமா தான் நீங்க வலசரவாக்கம். அங்க வந்து இன்னமும் சண்டேஸ்ல வந்து எல்லாருக்குமே மோர் வெள்ளரிக்காய் போய் ரோட்ல போறவங்க எல்லாருக்குமே வந்து டிவிக்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது விஜய் மக்கள் இயக்கமா இருக்கப்போ அவங்க நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காங்க. சோ இது வந்து அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு டெண்டன்சியா தான். மோர் கொடுக்கும்போது சீட் கொடுத்தாங்களா, லைக் ஓட் ஃபார் டிவிக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் கொடுக்கல? இல்ல அந்த மாதிரிலாம். ஓகே சரி, உங்க எல்லாருக்கும் 3 பேர்ட்டையும் ஒரு கேள்வி நான் வைக்கிறேன், எனக்கும் சேர்த்து மக்களுக்கும் சேர்த்து. ஒரு ஐடலுக்கு, உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு நடிகருக்கு ஒரு ஃபேனா நீங்க வைக்கக்கூடிய ஏர்னஸ்டான கோரிக்கை என்னவா இருக்கும்? என்ன கோரிக்கை வைப்பீங்க? எனக்கு இப்போ இருக்க கோரிக்கை வந்து விஜய்க்கு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் படம் நடிக்கணும், ஏன்னா திரும்ப படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அதனால அவர் படம் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நடிகர் விஜய்க்கு நான் சொல்றது கோரிக்கை வந்து இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். ஏன்னா உங்களுக்கான ரசிகர்கள் வந்து சினிமாவில் இருந்து வந்தவங்க தான், அதை பார்த்து வளர்ந்தவங்க தான். ஸோ அரசியல் நீங்கள் போனாலும் அது பாதை எப்படி வேணால் மாறலாம், பட் சினிமாவில் தொடர்ந்து உங்களுடைய சேவை இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு பக்கம் அந்த நர்பணி மன்றம் நிறைய சேவைகள் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது இன்னும் ஊக்குவிக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். அவருக்கு நான் வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன அப்படின்னா, அவருக்கு என்ன இந்த வருஷம் 2 சூப்பர் படம் வந்துருச்சு. ஒரு அருமையான விடாமுயற்சி மாதிரியான ஒரு படமும், குட் பேட் அக்லி மாதிரியான 2 சூப்பர் ஹிட் படம் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் வருஷத்துக்கு ஒன்று ரொம்ப அதிகம் தான், பட் 2 வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு நல்ல யங் டைரக்டர்ஸ், நல்ல விஷன் இருக்கிற டைரக்டர்ஸோட பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கோரிக்கை. நீங்க 2 பேரும் கோரிக்கை இல்ல, நான் சிம்பு நான் வணக்கம். நீங்க பார்த்திருப்பீங்க எப்படி ஒரு பேடான ஒரு ஃபேன் வார்ஸ் வந்து இந்த அஜித் விஜய் ரசிகர்கள் பண்றாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணா உங்களால மட்டும்தான் முடியும். மாநாடுன்னு ஒரு ஹிட் கொடுத்து தமிழ்நாட்டு சினிமா இண்டஸ்ட்ரியை தூக்கி நிறுத்தினீங்க. செக்கச்சவந்த வானம்னு ஒன்று நடிச்சு மனிதத்தனத்தை காப்பாத்துனீங்க. இப்ப கமல்ஹாசன் ஐயாவை நீங்க தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சினிமாவுக்காகவே இப்போதைக்கு வாழறதுக்கு உங்களை விட்டா வேற ஆளே இல்லை. இந்த மாதிரியான ஸ்மால் ஃபைட்ஸ்லாம் நீங்கள் ஈடுபடாமல் நிறைய படங்கள் நடிச்சிட்டே இருக்கணும். உங்களுடைய இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியை பார்த்து எல்லாருமே ஒரு ஜிம் சேர்ந்தவங்க மட்டுமே ஒரு 10-15 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனலாக நிறைய பண்ணிகிட்டே இருங்க. போதும், எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேணாண்ணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025. மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.